ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஹவுஸ் ஆன் மேங்கோ ஸ்ட்ரீட். இதை எழுதினவங்க சாண்ட்ரா சிஸ்னெரஸ். இவங்க ஒரு மெக்சிகன் அமெரிக்கன் ரைட்டர், பொயட் அண்ட் ஆல்சோ ஆக்டிவிஸ்ட். இந்த பர்டிகுலர் நாவல் 1984 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சிகாகோவில் இருக்கக்கூடிய புவர் லாட்டனோ நெய்பர்ஹுட், அதில் இருக்கக்கூடிய ஒரு மேங்கோ ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஹீரோயின் மீட் பண்ணக்கூடிய நிறைய பீப்புளோட லைஃப், அது மூலமாக அவங்க லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், இதுதான் இந்த என்டையர் நாவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பீப்புளோட லைஃப், ஸ்ட்ரகிள்ஸ், ட்ரீம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பேசியிருப்பாங்க. இது ஒரு கம்ப்ளீட் நாவல் கிடையாது. 44 ஷார்ட் இன்டர் கனெக்டட் விக்னெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி கலெக்ஷனாக இருக்கும். இப்போ பாவக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து ஒரு மூவி மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து 44 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் லீனியர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு நாவல் கிடையாது. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல், பில்டிங்ஸ் ரோமன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு பொண்ணு வந்து அவள் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து அடல்ட்ஹுட் ரீச் பண்ணுற வரைக்கும் அவளோட லைஃப்பில் அவள் பார்த்த விஷயங்கள், சந்திச்ச மனுஷங்களாக இருக்கட்டும், கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஸோ சிகானோ லிட்ரேச்சர், ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ லிட்ரரி ஃபிக்ஷன், இந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகேவா? இந்த நாவலுக்கு அமெரிக்கன் புக் அவார்ட் 1985 கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு லிட்ரரி எக்ஸலன்ஸாக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் ஆல்சோ ஒரு கேர்ளோட லைஃப்பை ரொம்பவே அழகாக அவள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறான்றதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா இந்த ஒர்க்கை எழுதுறதுக்கான ரீசன், ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போது அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மெக்சிகன் அமெரிக்கன் கம்யூனிட்டியில் சிகாகோவில் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நிறைய மனுஷங்களை பார்த்துருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதை வச்சு தான் இதை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்பெரன்ஸா கார்டெரோ, இவங்க தான் நேரேட்டர். ஓகேவா? இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் அண்ட் ஆல்சோ அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஒரு கனவோடு இருக்க பொண்ணோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. தென் நெனி அப்படின்றவங்க வந்து எஸ்பெரன்ஸாவோட இன்னசென்ட்டான யங்கர் சிஸ்டர். தென் மம்மா பப்பா அப்படின்றது எஸ்பெரன்ஸாவோட பேரண்ட்ஸ். ஓகேவா? தென் மேரன் அப்படின்றவங்க ஒரு எல்டர்லி கேர்ள். இவங்களுக்கு வந்து மேரேஜ் பற்றின ஒரு ஃபேஷனேட்டான ஐடியா இருக்கும். மேரேஜ் பண்ணால் அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. தென் அலிசியா அப்படின்றவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க எஜுகேஷன் மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருப்பாங்க. அதுதான் ஃப்ரீடம்கான கீ அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. தென் சாலி அப்படின்றது எஸ்பெரன்ஸாவோட பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட். அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்லேயும் சில ட்ராஜிக்கான மொமெண்ட் எல்லாம் இருந்திருக்கும். ஓகேவா? தென் மமாசிட்டா அப்படின்றவங்க ஒரு லோன்லியான மெக்சிகன் இமிகிரண்ட். அவங்க லைஃப்லேயும் சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். தென் ரஃபீலா அப்படின்றவங்க ஒரு யங் ஒய்ஃப். கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு எவ்வளோ சஃபர் ஆகிறா அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். மினர்வா அப்படின்றவங்க ஒரு யங் மதர் அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு பொயட்டாகவும் இருப்பாங்க. தென் ஆண்ட் லூப் அப்படின்றவங்க எஸ்பெரன்ஸாவோட சிக்கான ஒரு ஆண்டி. தென் ஜெரால்டோ அப்படின்றது ஒரு புவரான இமிகிரண்ட். தென் எலனிட்டா அப்படின்றவங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர். ஓகேவா? ஸோ இது 13 கேரக்டர் சொல்லியிருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா 44 ஸ்டோரிஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் நிறைய பேரோட லைஃப்பை வந்து பேசியிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் சம்மரியில் வந்து எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி பட் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்பெரன்ஸா அண்ட் ஹர் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் நாவல் பிகின் ஆகும்போது எஸ்பெரன்ஸா வந்துட்டு அவளோட ஃபேமிலியோட, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் அவங்க மேங்கோ ஸ்ட்ரீட்டில் இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்க வேறு நிறைய இடங்களில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஓனாக ஒரு ஹவுஸ் கிடையாது அப்படின்றதுனால நிறையா ரெண்டட் ஹவுஸில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஏரியா ஷிஃப்ட் ஆகிற மாதிரியான ஒரு லைஃப் தான் இருந்திருக்கு. பர்மனெண்ட்டான ஒரு பிளேஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலிக்கே ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான வீடு வேணும், அங்கே கார்டன் இருக்கணும், ஸ்டேர்ஸ் இருக்கணும், நிறைய ரூம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடு வேணும் அப்படின்னா அந்த வீடு இப்படி தான் இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஃபைனலி அவங்க வந்து ஒரு வீடு வாங்குறாங்க. ஓகேவா? எங்கன்னா மேங்கோ ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துல வாங்குறாங்க. அங்கே வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி மேங்கோ ஸ்ட்ரீட் போனதுக்கு அப்புறமா எஸ்பெரன்ஸா வந்து அவங்களுக்கு வீடு கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தை தாண்டி அவளுக்குள்ள சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, அந்த வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த இடம் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. அந்த வீடை இவங்க ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக இவங்களால் ஃபீல் பண்ண முடியல, சஃபகேட்டடாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, நெய்பர்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வீடு இவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கான ஒரு வீடு இருக்குது. இப்போ எஸ்பெரன்ஸா வந்துட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நேமுக்கான மீனிங் என்னென்னா ஹோப். ஓகேவா? இந்த நேம் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வச்ச நேம் கிடையாது, அவங்களோட கிரேட் கிராண்ட் மதரோட நேம் தான் இவங்களுக்கு வச்சுருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு அந்த நேம் பிடிக்காது. ரீசன் என்னென்னா, அவங்களோட கிரேட் கிராண்ட் மதர் வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்ஷியன் பீரியட்லலாம் பார்த்தா விமன் எல்லாருமே வாய்ஸ்லெஸ் தான், அவங்களோட ஒப்பீனியன் அவங்களால ஷேர் பண்ண முடியாது இல்லையா. பேரண்ட்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். அதுலேயும் மேல் டாமினேஷன் ஓவராக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க கிரேட் கிராண்ட் மதரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த லைஃப்பை அவங்க லீட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது.
ஸோ உங்களுக்கு பிடிக்காத மேரேஜ் பண்ணதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க விண்டோக்கு வெளியே சேடாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் அவங்களோட லைஃப் வந்து கடந்து போயிருக்கு. எஸ்பெரன்ஸா இதை கேட்கும்போது அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்மளும் லீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறா. கிரேட் கிராண்ட் மதரோட நேம் வச்சதுனால அவளோட லைஃப்பும் இப்படி ஆயிருமோன்ற பயம் அவளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ஒரு இண்டிபெண்ட்டான விமனாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே காஷியஸாக இருக்கிறா. இப்போது எஸ்பெரன்ஸாவோட மதர் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லவ்விங், ரொம்ப கேரிங் அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ரிக்ரெட் இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப ஏர்லியராக ஸ்கூலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்கூலுக்கு போவேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத லேட்டர் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு புரிய வருது. அதனாலேயே அவங்க எஸ்பெரன்ஸா வந்துட்டு நீ நல்லா படிக்கணும், எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தென் அவளோட ஃபாதர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவருக்கும் அவங்களோட குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எல்லார் மேலேயுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாதராக இருப்பார். ஸோ அவங்க ஃபேமிலியோட மிகப்பெரிய ஹார்ட் ப்ரோக்கிங் மொமெண்ட் அப்படின்னா அவங்க அப்பாவோட இழப்பு. அவர் இறந்து போகும்போது அந்த ஃபேமிலியே ரொம்பவே மோசமான ஒரு கண்டிஷனுக்கு தள்ளப்படுது. ஃபினான்ஷியலி, இமோஷனலி அவங்க எல்லாருமே ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. எஸ்பெரன்ஸாவுக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க, கேரளாஸ் அண்ட் கிக்கி. ஓகேவா, இதில் எங்கர் சிஸ்டர் நேம் வந்து நெனி. ஸோ அந்த மாதிரி அவங்க கூட பிறந்தது 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துலேயும் எஸ்பெரன்ஸாவுக்கு நெனியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எஸ்பெரன்ஸாவுக்கு அப்புறமா ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கிட்டாக பிஹேவ் பண்ணுவாள். ஸோ அதனால் இவளுக்கு பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபாதர் இல்லை. ஸோ சில்ட்ரன் எல்லாருமே கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நெனி வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சைல்ட்ஹுட் ஆன் மேங்கோ ஸ்ட்ரீட். இப்போ இந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டில் வந்து எஸ்பெரன்ஸாவோட சைல்ட்ஹுட் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா இல்லையா. அப்போது அவளோட நெய்பர்ஹுட் ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு கிடைச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேத்தி. அந்த கேத்திக்கு வந்து கேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ கேட்ஸ் எல்லாத்தையும் அவள் நிறைய வளர்க்குறதுனால, அதை பற்றி நிறைய தெரிஞ்சதுனால அவளையே அவள் குயின் ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு கூட கூப்பிடுவாள். அந்தளவுக்கு கேட்ஸ் மேலே அவளுக்கு ஒரு அப்சஷன் இருக்கும். சூன் கேத்தி வந்து அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது தெரிய வரும். அது வந்து இவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவளும் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போகிறா அப்படின்றது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவா. நெக்ஸ்ட்டு வந்து இவளுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா லூசி அண்ட் ரேச்சல். இவங்க 2 பேரோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பா. 2 பேர் கூட கேம் விளையாடுறது, நிறையா பேசுறது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து சுற்றுறது, இந்த மாதிரி 3 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. இவர் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு பாய் அண்ட் ஆல்சோ அவருக்கு 2 டாக் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் லூயி. இந்த லூயி வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்டிஸ்டோட கசின். ஓகேவா, இவர் வந்து ஒரு ஃபேன்சி காரை வந்து திருடி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப மிஸ்டீவியஸான கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க மீட் பண்ணுவாங்க. இந்த டேரியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவங்க வந்து அவங்களோட பதிலால், அவங்களோட ஆக்ஷன்ஸால் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணுறது, ரொம்ப வைஸான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கடவுளை பற்றி, ஸ்கை பற்றி, இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பற்றி ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இந்த டேரியஸ் அப்படின்ற பையன் இருப்பான். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இவ கெயின் பண்ணிட்டு இருக்கா. தென் எஸ்பெரன்ஸா வந்து வேர்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியை அப்சர்வ் பண்ணுறா. அதில் ரோசா அப்படின்றவங்க தான் அந்த ஃபேமிலியை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால அந்த குழந்தைங்கள ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ அவங்களால ஒவ்வொரு குழந்தைக்கா தனியாக கேர் கொடுத்து பார்த்துக்க முடியல, நிறைய பேர் இருக்கிறதுனால. அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஒரு குழந்தையான ஏஞ்சல் அப்படின்ற குழந்தை வந்து அவங்க வீட்டு மாடியிலேருந்து தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. அந்த குழந்தைய யாரும் பார்க்காததுனால, அந்த பக்கமாக யாரும் இல்லாததுனால அந்த குழந்தை கீழே விழுந்து இறந்து போச்சு. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் ஆல்சோ நெக்லெக்ட். அந்த குடும்பத்தை யாருமே டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கல. நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க ரிலேட்டிவ்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஒரு பொண்ணாக இருந்து அவ்வளோ குழந்தைங்களையும் அவங்களால பார்த்துக்க முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பாவர்ட்டி எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் இருந்திருந்தால் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க யாராவது ஆள் வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தைய அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை, மணி இல்லை அப்படின்றது மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் ரீசன். ஸோ நிறைய குழந்தைங்களாயிடுச்சு, பார்த்துக்க முடியாத காரணத்தினால அவங்க ஒரு குழந்தைய இழந்துட்டாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது பாவர்ட்டி அப்படின்றது எவ்வளோ கொடுமையானது அப்படின்றத எஸ்பெரன்ஸா புரிஞ்சுக்கிறா. தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட், விமன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் எஸ்பெரன்ஸா. எஸ்பெரன்ஸாவோட லைஃப்பில் அவள் மீட் பண்ண நிறைய விமனோட லைஃப், எல்லாரோட லைஃப்லையும் யார் யார் எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன அவங்க லேக் ஆகுது, என்ன அவங்க கெயின் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மேரன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுற, கொஞ்சம் வயசான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு ரிச்சான மேனை மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா அவளோட லைஃப் சேஞ்ச் ஆயிரும், ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்றது அவளோட எய்மாக இருக்குது. அதனாலேயே டெய்லி ஈவினிங் அவள் வெளியே வெயிட் பண்ணுறா. ஏதோ ஒரு ரொமான்ஸ் அவளோட லைஃப்பில் ஏதோ ஒரு பர்சனை மீட் பண்ணுவா, அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகும், அவன் ஒரு ரிச்சான பர்சனாக இருந்தால் அவள் மேரேஜ் பண்ணிக்குவா. ஸோ அவளோட ஃபியூச்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவள் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கிறா. இது அவளோட லைஃப், அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் அலிசியா அப்படின்ற கேரக்டர். இவங்க கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா
ஈவன் தோ அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டில் இருந்தாலும் அவங்க காலேஜ் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு எஜுகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாவர்ட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் அவளை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவளுக்கு எஜுகேஷன் வேணும் அப்படின்றத அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க. ஸோ அலிசியா வந்துட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க, பர்டிகுலர்லி எஸ்பெரன்ஸாவை. நீயும் படிக்கணும், ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்றைக்கும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடாத, உனக்கு வந்து இந்த டிகிரி இருந்தால், இந்த எஜுகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் என்னால் சர்வே பண்ண முடியும் நீ நினைக்கிற வரைக்கும் நீ படிக்கணும் அப்படின்றத அவங்க எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாலி. இவங்க வந்து எஸ்பெரன்ஸாவுக்கு ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க. சாலி எப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ ஃபேஷனபிளான ஒரு பொண்ணு. ஆனால் அவங்களோட அப்பா வந்து எப்போவுமே அவளை அடிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்காகனா அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவள் வந்து அவள் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஃபேஷனபிளாக இருக்கணும், அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாள். ஆனால் அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இவள் டே பை டே ரொம்ப அட்ராக்டிவாக மாறுறா, ஸோ அதனால் இவளுக்கு பாதிப்பு வரலாம், இல்லை இவளோட ஆட்டிடியூட் தப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிலீவ் பண்ணுறதுனால இவளை ரொம்ப அடிக்கிறாரு, அவளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஸோ சாலி வந்து என்ன பிலீவ் பண்ணுறா அப்படின்னா, அவங்க அப்பாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவள் மேரேஜ் பண்ணிக்கணும், அப்போ தான் இவளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், வேறு ஒரு மென் வந்து இவளை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்றதை அவள் நம்புறா. அதனால் அவள் மேரேஜ் பண்ணிக்கிறா. பட் அவள் மேரேஜ் பண்ணும்போது அவள் ரொம்ப யங்கான ஒரு கேர்ள், மேரேஜ் பண்ணுறதுக்கான வயசு இல்லை. பட் அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறா. அன்ஃபார்ச்சுனேட்லி அவளோட ஹஸ்பண்டும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்போவுமே அவங்க அப்பா மாதிரி இவளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ சாலியோட ஸ்டோரியை கேட்கும்போது இவளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, மேரேஜ் மட்டும் ஒரு பொண்ணுக்கு ஃப்ரீடம் தந்துராது. அவளோட அப்பா வீட்டில் அவளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஆண் அவளை வந்து ஃப்ரீடம் கொடுப்பான், அவள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ண விடுவான்றது கிடையாது. மேரேஜ்லையும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்க அப்பாவோட மோசமான ஒரு வாழ்க்கை துணை கூட அவளுக்கு அமையலாம் அப்படின்றது இவளுக்கு புரிய வருது. தென் ரஃபீலா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறா. இந்த பொண்ணு எப்படின்னா, அவளோட வீட்டில் அவளை எப்போவுமே உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவளோட ஹஸ்பண்ட் வெளியே போயிடுவார். ஏன்னா அவருக்கு பயங்கர ஜெலஸ், அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, அந்த பொண்ணுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது அப்படின்றதுனாலேயே அவளை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டே போயிடுறாரு. அவளை வெளியே விடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறாரு. அவளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மற்ற விமன் மாதிரி அவளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எல்லா மொமெண்ட்டுமே அவள் டான்ஸ் பண்ணணும், பாட்டு பாடணும், எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு கனவாகவே இருக்குது. இதெல்லாம் அவளை பண்ண விடாமல் அவளை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போகிற அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவளுக்கு அவளோட மேரேஜ் லைஃப்பில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மமாசிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்சிகன் இமிக்ரெண்ட். ஓகேவா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹோம்லேண்டை விட்டு இந்த இடத்துக்கு மேங்கோ ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு இமிக்ரெண்ட்டாக வந்து இங்கே அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறாங்க. இங்கிலீஷ் லேர்ன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துக்கு வந்து அவங்க லேர்ன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோன்லியாக ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. தென் மினர்வா, இவங்க ஒரு யங் விமன். அவங்களுக்கு அந்த யங் ஏஜ்லேயே 2 பசங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான போம்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய போம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வயலண்ட்டான ஹஸ்பண்ட், அவங்கள புரிஞ்சிக்காத, அவங்களோட ஆர்ட், அவங்களோட டேலண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால, மேல் டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட டேலண்ட்டும் சரி, அவங்களோட வர்த் இந்த உலகத்துக்கு தெரியாமலே இருக்குது. ஜஸ்ட் ஒரு விமன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களோட பொயட், அவங்களோட ரைட்டிங்ஸ் எதுவுமே இந்த வேர்ல்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை. அப்படி அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. தென் ட்ரூத்தி, இவங்க வந்து ஒரு அடல்ட் விமன். ஆனால் அவங்க ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க என்றைக்குமே இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. ஸோ எப்போவுமே டிபெண்ட்டாக இருக்கிறதுனாலேயே அவங்க ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு இல்லை. இதுவும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விமன் எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறமா எஸ்பெரன்ஸா என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விமன் வந்துட்டு அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்றதே கிடையாது. பாவர்ட்டி, அப்யூஸ், அன்ஃபேர் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஃப்ரீடமை வந்து நெக்லெக்ட் பண்ணுது, அதை ஸ்டாப் பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விமன் மாதிரி இல்லாமல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ஒரு இண்டிபெண்ட்டான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றது அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் அப்படின்றது எவ்வளோ வேர்ஸ்டான ஒரு விஷயம், அதனால ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றது நிறைய பேரோட லைஃப் மூலமாக அவங்களுக்கு புரிய வருது. ஸோ அதுலேயும் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க. இப்போது இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து அவள் வளர்ந்து வரும்போது அவளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவள் கெயின் பண்ணுற, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் லூசி, ரேச்சல் அண்ட் ஆல்சோ எஸ்பெரன்ஸா இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை ஹீல் ஷூ வந்து வியர் பண்ணிவிட்டு அவங்களோட பக்கத்து வீட்டுக்கு அப்படி இப்படி நடந்து போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஹை ஹீல் வியர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஆல்சோ மெச்சூர்டான மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் சூன் அவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. சில மென் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற அந்த பார்வையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இவங்கள ஃபீல் பண்ண வைக்குது. அப்போ தான் இவன் என்ன ரியலைஸ் பண்ணுறா அப்படின்னா,
ஒரு பொண்ணு வளர்ந்து வர்றதும் அவளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. அவள் குழந்தையாக இருக்கும்போது அவள் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறா அப்படின்னா, வளர்ந்ததுக்கப்புறமா இன்னும் மோசமான நிறைய விஷயங்கள் அவள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஹை ஹீல் அவள் வியர் பண்ணும்போது அவளுக்கு புரிய வருது. அவளை சுற்றி இருக்கக்கூடிய மென் அவளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா அவளுக்குள்ள லவ், ரொமான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், ஆப்போசிட் ஜெண்டர் மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இது எல்லாமே அவளுக்கு புரிய வருது. ஸோ அதிலிருந்து பாய்ஸை பார்க்கக்கூடிய அந்த ஒரு விதம், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது. இவளுக்கு வந்து அவளோட நெய்பர்ஹுட் பாய் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் மேலே ஒரு க்ரஷ் ஃபீலிங் வந்து அவளுக்கு கிரியேட் ஆகுது. ஸ்லோவாக அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து அடல்ட்ஹுட்டை ரீச் பண்ணுறோம், ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது அவளுக்கு புரிய வருது. இப்போ மெரன் அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்துட்டு ஒன்ஸ் அவங்க ஒரு யங் மேனோட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஜெரால்டோ அப்படின்றவங்களோட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டான்ஸ் பண்ணிவிட்டு லேட்டர் நைட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த ஜெரால்டோ அப்படின்ற ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் கொல்லப்படுறாரு. அவர் வந்து ஒரு புவர் இமிக்ரெண்ட் அப்படின்றதுனால மட்டுமே யாருமே அவரை கன்சிடர் பண்ணலை. ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும், யாருக்குமே எந்த ஒரு கேருமே இல்லை. எல்லாரும் ஜஸ்ட் ஏதோ ஒன்று, ஒரு ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடந்தா எல்லாரும் எப்படி பார்க்காம போவாங்களோ அந்த மாதிரி அவர் ஒரு இமிக்ரெண்ட் அப்படின்றதுனால மட்டுமே அவரை இக்னோர் பண்ணுறாங்க, யாருமே அதை கன்சிடர் பண்ணலை. அந்த மொமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக என்ன ரியலைஸ் பண்ணுறா அப்படின்னா, புவர் பீப்புள் அவங்க இக்னோர் பண்ணப்படுறாங்க இந்த சொசைட்டியால், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வருது. இன்னொரு சேடஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கார்னிவல் டைமில் எஸ்பெரன்ஸா வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்படுறா. சாலி அவளோட ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு பையனோட போயிட்டதுனால இவ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறா. ஸோ செக்ஷுவலி அசால்ட்டட் அந்த மொமெண்ட் அவளால் நினச்சி பார்க்க முடியல. அப்படி ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இது அவள் லைஃப்பில் வந்து ஒரு ட்ராஜடிக் மொமெண்ட்டாக மாறுது, ஒரு ட்ரமாவாக மாறுது. அந்த சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் எல்லாம் மறைஞ்சு போகுது. ஒரு யங் கேர்ள் என்ன மாதிரியான டேஞ்சரஸான மொமெண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்றத அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறமா அவள் லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது, பவர் ஆஃப் ரைட்டிங். ஸோ ஆண்ட் லூப் அப்படின்ற ஒரு ஆண்ட்டை வந்து அவள் மீட் பண்ணுறா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இருந்தாலும் கூட அவங்க எஸ்பெரன்ஸாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. உனக்குள்ள ஒரு நல்ல ரைட்டர் இருக்கிறாங்க, உன்னோட ரைட்டிங் கெரியரை நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ எழுத ஆரம்பிச்சு அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் அழகாக எழுத முடியாது, எல்லாரும் ரசிக்கும்படியாக எழுத முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த வேர்ட்ஸ் எஸ்பெரன்ஸாவை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ நம்புறா எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ ரைட்டிங் வந்து நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்புறா. தென் எஸ்பெரன்ஸா வந்து எலினிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை மீட் பண்ணுறா. அவங்க வந்து இவகிட்ட மணியோ மேரேஜோ, இந்த நார்மலாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தானே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதை தாண்டி அவகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ரியல் ஹோம், நீ வந்து ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அந்த ரியல் ஹோம் என்னன்னா எ ஹவுஸ் இன் த ஹார்ட். உன்னோட ஹார்ட் அதுதான் உண்மையான வீடு, அதுதான் நீ ட்ரீம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடு அப்படின்றத அவங்க புரிய வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது, உண்மையான ஹோம் அப்படின்றது லவ், ஐடென்டிட்டி, ஹோப் இந்த மாதிரியான விஷயங்களால் பில்ட் பண்ணப்படுறது. ஜஸ்ட் அது வந்து ஒரு பில்டிங்காக அங்கே இல்லாமல் நம்மளை சுற்றி நம்ம பில்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது அவளுக்கு அப்போ தான் புரிய வருது. தென் த ஃபைனல் டெசிஷன். இப்போது இந்த நாவல் எண்ட் ஆகும்போது எஸ்பெரன்ஸா வந்து ஒரு 3 மிஸ்டீரியஸான ஓல்டு சிஸ்டர்ஸை மீட் பண்ணுறா. ஒரு ஃபியூனரலில் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே இவளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. உனக்குள்ள நல்ல டேலண்ட் இருக்குது, நீ ஒரு ரைட்டராக வரலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட லைஃபுமே ரொம்ப மோசமாக இருக்குது, நிறைய பெண்களோட லைஃப் வந்து அவங்க அங்கே ஸ்டக்காக இருக்கிறாங்க, ஆனால் நீ அங்கேருந்து வெளியே வரப்போகிற, நீ லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக மேங்கோ ஸ்ட்ரீட்டுக்கு திரும்ப போய் அங்கே இருக்கக்கூடிய விமனை நீ சேவ் பண்ணணும், அதுலேருந்து அவங்களை எஸ்கேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த அட்வைஸ் வந்து எஸ்பெரன்ஸாவோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. அவள் கண்டிப்பாக ஒரு ரைட்டராக மாறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அண்ட் ஆல்சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் அவளுக்குன்னு வாங்கணும், இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அட் த சேம் டைம் நான் இந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மேங்கோ ஸ்ட்ரீட் தான் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, வேல்யூபிளான லெசன்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி விமனோட லைஃப்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இவங்க மூலமாக பாவர்ட்டி, டிஸ்கிரிமினேஷன், எஜுகேஷன், லவ், வயலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு விமன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா? ஸோ ஒரு பொண்ணு வந்து அவளோட லைஃப்பை எப்படி வைஸாக அவள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம், நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுக்கப்புறம், நிறைய அடி வாங்கினதுக்கப்புறம் எப்படி எழுந்து ஓடணும், எது அவள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.